நிலா சோழன் கிட்ட அப்பனா உங்க எல்லாருக்குமே நான் காலையிலேயே வீடை பார்க்க போகிற விஷயம் நல்லாவே தெரியும். அதுவும் சோழன் உங்ககிட்ட ஏற்கனவே நாங்கள் தனி கொடுத்தன போக போறோம்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கான். அதானே? ஆமா. ஆனா உனக்கு ஏம்மா ஏன் கோவமா இருக்க? உனக்கு அந்த வீடு பிடிக்கலையா என்ன? சுத்தமா பிடிக்கலண்ணா. டே என்னடா, நிலாவை நல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு பதிலா அந்த பொண்ணுக்கு பிடிக்காத மாதிரி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா ஒரு வீட்டை உனக்காக அவன் பார்த்து கொடுப்பாமா. எனக்கு பிடிச்ச வீடு இதுதான், அதனால என்னால் இதுக்கப்புறமா எந்த வீட்டுக்கும் போகிறத பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. பல்லவனும், அண்ணி நிஜமா தான் சொல்கிறீங்களா? அப்போனா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டீங்களா? டே, இந்த வீடு தானே எனக்கு எல்லாமே. இங்கே இந்த வீட்டை விட்டுட்டு உங்களை விட்டுட்டு நான் அப்படி எங்கே போய் எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறேன்? கண்டிப்பாக நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் போக மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. உனக்கே தெரியும் இந்த வீட்டையும் உங்களையும் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. ஆனால் ஏன் உங்களுக்கு அது புரியவே இல்லை? அப்படிலாம் இல்லை அண்ணி, எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு கனவுல கூட நீங்கள் இதே மாதிரி பண்ண மாதிரி தான் தோணுச்சு. அதே மாதிரி அப்பாடா நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கடவுள்கிட்டலாம் நேர்த்தி கடன்லாம் வச்சிருந்தேன். நீங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு போகாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா கோவிலை சுத்தி வரலாம் சொல்லிட்டு வேண்டி வச்சிருந்த தெரியுமான்னு சொல்ல. நிலாவும் சிரிச்சுக்கிட்டு, ஏன்டா ஏன் இப்படியெல்லாம் நீ வேண்டி இருக்கியான்னு சொல்ல. சோழனும், அப்போ நீ வேணுனாலதான் நிலாவுக்கு அந்த வீடு பிடிக்காம போயிடுச்சா? டே, மறுபடியும் என்னோட வாழ்க்கையில விளையாண்டுட்டியேடான்னு பல்லவனை மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்க. ஆனா அங்க நடேசன் ரொம்ப சோகத்தோட உள்ள வராங்க. நிலாவும், என்ன ரொம்ப சோகமா வரீங்க? குடிக்க காசு இல்லையா என்ன? என்னம்மா குடி குடின்னு, நான் தான் அதை 2 நாளாக விட்டுட்டேன்ல. ஆனால் அதை நீ தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவெடுத்த? ஏன் நான் வீட்டை விட்டு போகலன்னு இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா நீங்கள் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருவீங்களா என்ன? கண்டிப்பாக குடிக்க மாட்டேம்மா, ஆனால் இங்கே இருக்கிறேன்னு மட்டும் சொல்லுமா அப்படின்னு கெஞ்சி கேட்க. ஆனா நிலாவும், நீங்க குடிக்காம இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அப்ப கூட நீ முயற்சி தான் பண்ணுவியா? கண்டிப்பா நான் இங்கே இருக்கிறேன் போதுமா? ஆனா குடிச்சிட்டு மட்டும் வந்தீங்க. சோழன், நீங்க பார்த்த வீட்டுக்கே நம்ம போயிடலான்னு சொல்ல சோழனுக்கும் ஹாப்பி. நிஜமா தான் நிலாவான்னு கேட்க. ஆனா நிலா உள்ள இட்டா மறைக்கிறதுல இருந்தே அவங்க நடேசனுக்காக பேசுறாங்கன்னு சோழன் புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல சேரன், பல்லவன், பாண்டின்னு 3 பேருமே நிலாவுக்காக ரொம்ப சந்தோஷப்பட, நடேசனும், பாத்தீங்களாடா, நீங்க பண்ண முடியாத காரியத்தை நான் பண்ணிட்டேன். என் மருமக கண்டிப்பா இதுக்கப்புறமா இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. அந்த குடியில கை வச்சாதானே இப்படி எல்லாம் நடக்கும். இதுக்கப்புறமா நான் குடிக்கவே போறது இல்லைன்னு சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நிலாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியும், உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பா நினைக்காதீங்க. உண்மையாவே உங்களுக்கு அந்த வீடு பிடிக்கலையா என்ன? ஏன் நீங்க ஏன் இங்கே இருந்து கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறீங்க? இங்க பாருங்க, முதல் விஷயம், எனக்கு அந்த வீடு பிடிக்கலன்னுலாம் அர்த்தம் இல்லை. ஆனால் அங்கே போய் என்னால் வாழ முடியாது, அவ்வளோதான் சொல்கிறேன். அப்புறம் இந்த வீட்டுக்கு என்ன குறை? இந்த வீடு எனக்கு மாளிகை மாதிரி இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் என் அப்பா அம்மா கூட இருந்த அந்த வீட்டை விட எனக்கு இந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் எல்லார் கூடயும் சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம். இப்போயாவது புரியுதா சோழன்? எதுவாக இருந்தாலும் என்னை கேட்டு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்டேயும், நீங்களும் இதுக்கெல்லாம் உடந்து தானான்னு கேட்க. பாண்டியும், சேச்சே, எனக்கும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறது சுத்தமாக பிடிக்கல தான். ஏதோ அவன் ஆசைப்பட்டான், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னான். அதனால தான் உங்களுக்காக தான் இதை பண்ணேன். ஆனால் உங்களுக்கே இது பிடிக்கலன்னா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சோழனை பார்க்க சோழன் வெறுப்போடு இருக்கிறத அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க லைட்டாக சோழனோட நிலைமையை நினச்சி சிரிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் நிலாவும் அங்கேருந்து வேலைக்கு கிளம்பி போயிட. சோழனும் ரொம்ப சோகத்தோட மறுபடியும் அந்த வீட்டு ஓனர்கிட்ட போயிட்டு, என்னோட ஒய்ஃபுக்கு இந்த வீடு பிடிக்கலாம், வீடு ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, அதனால நாங்கள் வேறு வீடு பார்க்க போகிறோம். ஸோ நான் கொடுத்த டோக்கன் அட்வான்ஸை மட்டும் திருப்பி கொடுத்துருங்களேன்னு கேட்க. ஆனால் அவங்களும் ஆரம்பத்தில், என்னாலலாம் கொடுக்க முடியாதுப்பா, வீடு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வந்து பார்த்தீங்கல்ல, அதுக்கு இந்த பணம்லாம் சரியாக போயிடுச்சுன்னு சொல்லி சொல்ல. ஆனால் சோழனும் சும்மா விடுவாங்களா? ₹1 இருந்தால் கூட விட்டு வைக்க மாட்டாங்க. 20,000 இல்லை. அதனால அவங்க சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு உடனடியாக அவங்களோட ஓனர்கிட்ட போயிட்டு அதை கொடுக்க. அவங்களோட ஓனரும், டே என்னடா என்ன, வெளியில் ஏதாவது மழை வருதா என்ன? இல்லையே, என்னண்ணா என்னாச்சு? இல்லை, இப்படி ஒரு அதிசயத்தெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் நேற்று வாங்கிட்டு போன பணத்தை இன்னைக்கு அப்படியே முழுசாக வந்து கொடுத்துருக்கியே, என்ன என்ன விஷயம்? இல்லைண்ணா, இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நிலா பண்ண காரியத்தை சொல்ல. அந்த ஓனருக்கும் நிலாவை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுடு. டே, இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும். அவ
கல்யாணம் ஆன கையோட புருஷனை தண்ணி கொடுத்துட்டு போகணும்னு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உன் பொண்டாட்டி இப்படி இருக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்ன பண்ற? இந்தா இதை பிடி. இதை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடு. முடிஞ்ச அளவுக்கு இதுல கொஞ்சம் தான் வாங்க முடியும். ஆனா அண்ணன்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. அண்ணன் உனக்கு கொடுத்ததா நினைச்சுக்கோ. முக்கியமா உனக்கு இல்ல, உன் பொண்டாட்டிக்கு நான் கொடுத்துருக்கேன். சரியா? வச்சுக்கோடான்னு சொல்ல சோழனும், அண்ணன் சும்மா விளையாடதானே இப்படின்னு, ஏற்கனவே நான் கஷ்டத்துல இருக்கேன். டே அண்ணன் உன்கிட்ட விளையாடுவேனா? போடா, சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டு உன் பொண்டாட்டிக்கு தேவையானதை வாங்கி போடுறா. அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய வீட்டு பொண்ணுன்னு எனக்கே நல்லா தெரியும். ஆனா அந்த பொண்ணு இப்படி ஒரு விஷயத்த உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் பண்ணுதுன்னா ரொம்ப பெருமையான விஷயம்டா. போடா, போய் சந்தோஷமா இருடான்னு சொல்ல சோழனும் ரொம்ப ஹாப்பியோட அந்த பணத்தை எடுத்துட்டு வராங்க. பாண்டிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக கூப்பிட, பாண்டியும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன், நான் வானதியை பார்க்க போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க வானதியை பார்க்கறதுக்காக மெடிக்கல் ஷாப் போனா அங்க வானதி மறுபடியுமே டாக்டர் கிட்ட பேசிட்டு லேட்டாக தான் வராங்க. இதுல கடுப்பான பாண்டியும், என்ன வானதி, நீ மெடிக்கல் ஷாப்பை ஆரம்பிச்சது எதுக்காக? அதை நீ நல்லா கத்துக்கணும், நல்ல பிஸ்னஸை பெருசு பண்ணணுன்றதுக்காக. இப்படி ஃப்ரீ டைம் எல்லாமே டாக்டர் கிட்ட போயிட்டு இப்படி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா உன்னால எப்படி மெடிக்கல் ஷாப்பை நல்லபடியா கவனிச்சுக்க முடியும்? முதல்ல ஆட்கள் இல்லாத நேரத்துல என்னென்ன டேப்லெட்ஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன பேருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தானே உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டுக்குன்னு சொல்ல வானதிக்கே வந்ததே கோபம். நான் பண்றது தேவையில்லாத வேலையா? இங்க பாரு, டாக்டர் கிட்ட பேசினா எனக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஆமா, இதுக்கு முன்னாடி பேஷண்ட்ஸ் வந்தாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதா உனக்கு நாலேஜா? ஏன் தான் இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கன்னு லைட்டா திட்ட. ஆனா வானதிக்கோ, ஆமா ஆமா, நான் ரொம்ப பொறுப்பே இல்லாம இருக்கேன், நீ ரொம்ப பொறுப்பா இருக்க பாரு. இப்ப எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? அப்பப்போ என்னை பாக்குறதுக்காக இங்க வந்துடுறியே, கடையை கவனிக்காம இருக்கியே, இதுக்கு என்ன பேரு? பொறுப்பே இல்லாம இருக்கிறது தானே பேரு. இப்போ உன்னை பார்க்க வந்தது தான் பிரச்சனைனா சரி விடு, நான் உன்னை பார்க்க வரல போதுமானு அங்கேருந்து கிளம்ப பார்க்க. ஆனால் வானதியும், சரி சரி சொல்லு, என்ன விஷயத்துக்காக வந்த? ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன். ஆனால் உனக்கு தான் என்ன பார்க்கணுன்னு தோணவே இல்லைல்லன்னு அவங்க பொசசிவாக சண்டை போட வானதிக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அவங்க லைட்டாக அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்காக, நான் டாக்டர் கிட்ட ரொம்ப நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு டாக்டர் கிட்ட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ தான் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் ரொம்ப அமைதியாக இருக்க. ஆனால் டாக்டர் அப்படி கிடையாது, ரொம்ப காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்கள பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க. பாண்டியோ கொஞ்சம் கடுப்பாயிட்டு அங்கேருந்து போக பார்க்க, வானதியோ, சரி சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, சோழன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக என்ன கூப்பிட்டான். ஓ அப்படியா, சரி சரி. ஆனா நிலா பெரிய ஆளுதான், இப்படி வந்த கையோட வீட்டு விட்டு தனி கொடுத்துன போகணும்னு எவ்வளவு பெரிய முடிவெடுத்திருக்காங்க பாத்தியான்னு சொல்ல. ஆனா பாண்டியும், இது நிலா எடுத்த முடிவு கிடையாது, சோழன் எடுத்த முடிவு. ஆஹா, அதெல்லாம் சோழன்லாம் எடுத்துருக்கவே மாட்டாங்க. நிலா தான் அந்த வீட்டை விட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க. இங்க பாரு வானதி, முதல்ல அந்த வீட்டை விட்டு போகணும்னு அவங்க முடிவெடுக்கவே இல்லை, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதே வீட்டில் இருக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எப்படி, அது வேற ஒரு கதைன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்ல, இதை கேட்டுட்டு வானதியும், பரவாயில்ல, ரொம்ப பெரிய ஆளுதான், ஓசிலேயே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி போடுறாங்கன்னு அவங்கள பாராட்டுற மாதிரியே மட்டம் தட்டி பேச பாண்டிக்கும் கோவம் வந்துருச்சு. இதுக்கப்புறமா அவங்கள பற்றி அப்படி பேசாதன்னு சொல்ல, நான் அப்படிதான் பேசுவேன், நீ என்னையும் டாக்டரையும் தப்பாக பேசினல, அப்போ நான் அவங்கள பற்றி அப்படிதான் பேசுவேன். ஏய் நீ என்ன பைத்தியமா? நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? இப்படி தேவையில்லாமல் பேசுகிறத விட்டுட்டு போய் உன்னோட பிஸ்னஸை பாருன்னு சொல்ல. ஆனால் வானதியும், நான் டாக்டர் கிட்ட பேச போகிறேன்னு மறுபடியுமே அந்த பக்கமாக போக. ஆனால் பாண்டிக்கோ வந்ததே கோபம், எல்லாத்துக்கும் டாக்டர் டாக்டர் அங்கேயே போய்கிட்டு இருக்க, பேசாமல் நீ அவங்களே லவ் பண்ண வேண்டியதானே, உனக்கு அவங்கள தானே பிடிச்சிருக்குன்னு சொல்ல. வானதியும், ஆமாம், நான் மட்டும் உன்னை லவ் பண்ணாமல் இருந்திருந்தேன், கண்டிப்பாக டாக்டர் தான் லவ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே கரெக்டாக டாக்டருமே வந்து நின்று இதை பார்த்துட்டு லைட்டாக ஷை ஆகிற மாதிரி தான் தோணுது. இதை பார்த்துட்டு பாண்டிக்கோ செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனால் வானதியும் டாக்டர் நின்றுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தகைச்சு போய் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டாக்டரும் பக்கத்தில் வந்து, எனக்குமே இவங்க மட்டும் யாரையாவது லவ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா நானும் இவங்களே லவ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க வானதியை வெக்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாண்டி செம்ம கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் வானதி அதை சுத்தமாக கவனிக்கவே இல்லை. ஸோ அடுத்து டாக்டர் மூலயமா பாண்டிக்கும் வானதிக்கும் நடுவில் என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.